ஹாய் கைஸ், குடல் குழம்பும் வாத்துக்கறி ஃப்ரையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கறியை அலசி வச்சுக்கிட்டோம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கலாம். இந்த சைடு கறியை வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு அந்த குழம்பு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே வேக வச்சு இந்த போட்டி எடுத்து இதுக்குள்ளே கொட்டிடலாம். கொட்டிட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே இந்த சைடில் ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அதை ஆறி மிக்சியில் அரைச்சி ஊற்றிடலாம். ஓகேவா? ஊற்றிட்டோம். அது இப்போ கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இந்த சைடில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம், அதுக்குள்ளே இந்த சைடு போய் உப்பு போட்டுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே பட்டை லவங்கம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்குள்ளே இந்த சைடில் போய்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனல் டச்சப் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குடல் குழம்பு ரெடி. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு இந்த கறி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கறியை தூக்கி போட்டுக்கலாம். 5 விசில் விட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் குழம்பு மிளகா, கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா ரெடி. கொத்தமல்லி போட்டுடலாம். கைஸ், சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல பேசுவோம், அதெல்லாம் நடிப்பான்.